வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி என்ன ரெசிபினா மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி. பாருங்கள், நான் இந்த இட்லி மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஆட்டின இட்லி தான். இதை நான் உங்களுக்கு தட்டில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த இட்லி ரொம்ப ஆரோக்கியமான, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான இட்லி. டயட்டில் இருக்கவங்க, சுகர் பேஷண்ட்டு, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில். இப்போ நான் அந்த இட்லியை பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், சாப்பிடவும் அவ்வளோ நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நான் இந்த இட்லி செய்கிறதுக்கு அளவு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போது நான் இந்த டம்ளரில் மாப்பிள்ளை சம்பா அரிசி 3 டம்ளர் நான் எடுத்துக்க போகிறேன். 1 2 3 1 டம்ளர் ராகி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ராகி வேண்டான்னு நினைக்கிறவங்க ராகியை அவாய்ட் பண்ணிவிட்டு இட்லி அரிசியாக சேர்த்துக்கோங்க. 2 டம்ளராக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவுங்க. 3 டைம் கழுவிக்கோங்க. ராகியில் அழுக்கும் மண்ணும் ஜாஸ்தியாக இருக்கும். தண்ணி நல்லா தெளிஞ்ச பிறகு இதை ஊற வைங்க. ஊற வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே 5க்கு 1 உளுந்து போடுவேன். அதே மாதிரி தான் நான் போடுறேன். இப்போது 1 டம்ளர் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் 3 டைம் கழுவிட்டு இந்த உளுந்தை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்போ தான் இந்த உளுந்து நல்லா உபிரி வரும் நமக்கு. எப்பயுமே நான் ஆட்டும்போது அப்படி தான் நான் பண்ணுவேன். இப்போ உளுந்து பாருங்கன்னா நான் ஓடிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் எப்படி உபிரியே வருதுன்னு உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். இப்போ உளுந்து ஆட்டி எடுத்துட்டேன். அரிசியும் போட்டு ஆட்டி வைப்பேன். அதை நான் எடுக்க போகிறேன். இது கூடயே நான் உப்பு நான் சேர்த்து போட்டு ஆட்டிப்பேன். இதை நம்ம 6 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே புளிக்க வச்சா ரொம்ப புளிப்பேறிடும் ராகி சேர்த்துருக்கனால. இது நல்லா 6 மணி நேரம் கழிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா புசு புசுன்னு உப்பி நல்லா புளிச்சு பந்து மாதிரி வரும் இட்லி ஊற்றுறக்கு. நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி இட்லி செய்வோம் இல்லையா? இதே மாதிரி நீங்கள் மாப்பிள்ளை சம்பா அரிசி போட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லி. இப்போ பாருங்கள், ஊற்றும் போதே தெரியும் அந்த மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நிறைய பேர் என் சேனலை பார்க்குறீங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இட்லி நான் வேக வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்பயுமே ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம இதையும் செஞ்சு நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வெந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நான் காமிக்கிறேன். இந்த இட்லி துணியில் ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா கரெக்டான பக்குவத்தில் இருந்தால் மட்டும்தான் ஒட்டாது. துணியில் இல்லைன்னா ஒட்டும், துணியில் ஒட்டும். அப்போனா நமக்கு அந்த பக்குவம் மாறிடுச்சுன்னு அப்போயே நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் எடுக்கும்போது துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாது. ஆனால் தண்ணியை நல்லா தெளித்து எடுங்க. பாருங்கள், அந்த துணியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. பாருங்கள், இட்லியும் சாஃப்டாக இருக்கும். கையில் சூடாக இருக்கனால எடுத்து காமிக்க முடியல. நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீடியோஸ்க்கு எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.